குறிப்பாக இந்த ராசிகளுக்கு கூடுதல் பிரச்சனைகளை சனி கொடுத்து கொண்டிருக்கிறார். மேஷத்தை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் மட்டும்தான் பாதித்திருக்கா, பரணி நட்சத்திரம் எங்களுக்கு பாதிப்பு இல்லையா அப்படின்னு யோசிக்க கூடாது. பரணியாக இருந்தாலும் இந்த பக்கம் பூரமாக இருந்தாலும் இந்த பக்கம் பூர்வடமாக இருந்தாலும் இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள் சனி பகவான் வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு முறையாகவே அது 8வது நட்சத்திரமாகவும் 17வது நட்சத்திரமாகவும் 26வது நட்சத்திரமாகவும் வரும். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். நிறைய விரயம், செலவு, நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, குறிப்பாக உடல்நிலையில் பிரச்சனை, வயதில் மூத்த நபர்களுக்கு கொஞ்சம் இந்த லெக் பெயின், ஆர்த்தோ பெயின் இதெல்லாம் கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டில் போய் பணம் முடக்கம். இப்போது சாட்டான் கர்மகாரகன், வேலை செய்யக்கூடிய இடங்களில் தோல்வி, அவமானம், கூடுதல் கடன் என இவர்களுக்கு 6ஆம் இடத்தை சனி 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது சடனாக நிறைய பேருக்கு வேலை போய்விட்டது. குறிப்பாக அது மாங்கல்யம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பத்திரிகை அடித்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து நிறைய பேருக்கு பத்திரிகையை கொண்டு போய் கொடுத்த பிறகு கடைசி நேரத்தில் அந்த திருமணம் ரத்து அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும்பொழுது என்ன ஆகும்? கொடுத்த அட்வான்ஸை வாங்க முடியாது. ஒரு பக்கம் எல்லார்ட்டையும் நம்ம போய் சொல்லிடுறோம் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு மேரேஜ், வீட்டில் சுபகாரியம், வெட்டிங், கடைசி நேரத்தில் அது நின்று விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் கொஞ்சம் கூடுதல் வருத்தம், ரொம்ப ஒரு கொலாப்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது தான் நிறைய அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் தவிர நிறைய இடங்கள்ல வம்பு வழக்கு, அந்த ஒரு வம்பு ஒரு வழக்கு தீர்க்க போனால் அது இன்னொரு வம்பு இன்னொரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி நாளுக்கு நாள் பிரச்சனைங்கிறது கூடுதலாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவசியம் கருதி நில் கவனி செல் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவை நாம் தயாரித்துள்ளோம். நாம் எங்கே கொஞ்சம் கவனமாக விழிப்புடன் இருக்க வேண்டும். இப்போது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, மீனராசியில் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் அவர் இப்பொழுது இருக்கிறார். மே மாதம் 16ஆம் தேதி வரை அவர் உத்திரட்டாதியில் இருப்பார். பிறகு அவர் ரேவதி நட்சத்திரத்துக்கு போகிறார். குறிப்பாக கும்பராசிக்கு இது 7.5 சனியுடைய கடைசி காலகட்டம். ராசிக்கு குரு பார்வை இருக்கு, வீரியம் கம்மி. மீனராசிக்கு கூடுதல் பாதிப்பு. அதே மாதிரி மேஷராசியை பொறுத்தவரை 7.5 சனியின் தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கன்னிராசியை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதில் நிறைய விஷயங்கள், கவனிக்கப்படாத விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் மீனராசி அப்படிங்கிறது நிறைய இப்போ டேமேஜ் ஆகி விட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு 7.5 சனி தொடக்க காலத்திலேயே ராசியில் ராகு அமர்ந்திருந்தார். அப்புறம் ராகு வெளியே போனார். இப்போ சாட்டான் உள்ள வந்திருக்கிறார். படிப்படியாக இப்பொழுது மீனராசி எந்திரிச்சு விடுவார்கள். இன்னும் வெகு சீக்கிரத்தில் அந்த விஷயமானது நடந்துவிடும். ஆனாலும் மீனராசியை பொறுத்தவரை இப்போ ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் அடுத்து சாட்டான் போய் உட்கார போகிறது அப்படின்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு பக்கமும் வேறு சில பிரச்சனைகள் கொண்டிருக்கிறது. அது என்னங்கிறது இந்த பதிவின் கடைசியில் சொல்கிறேன். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது சாட்டானுடைய நட்சத்திரம். அப்போ இது யாருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு, தனுர் ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு. ஏன்னா இது எல்லாமே கேதுவுடைய நட்சத்திரங்கள். இப்போ கேதுவிலிருந்து நாம் கணக்கு பண்ணும் பொழுது 8வது நட்சத்திரமாக சாட்டான் அப்படிங்கிறது வரும். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 26வது நட்சத்திரமாகவும், மகத்துக்கு 17வது நட்சத்திரமாகவும், மூலத்துக்கு 8வது நட்சத்திரமாகவும் உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரம் அமைய பெற்றிருக்கிறது. இந்த 17வது நட்சத்திரத்தில் மூன் டிரான்சிட் ஆகும் பொழுது தான் அது சந்திராஷ்டமம். அந்த ஒரு நாள் 2 நாளே நமக்கு நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள், டென்ஷன்கள் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது.
இப்போ கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இது அஷ்டம சனியாகவும் அர்த்தாஷ்டம சனியாகவும் 7.5 சனியில் விரய சனியாகவும் வரும் பொழுது குறிப்பா இந்த ராசிகளுக்கு கூடுதல் பிரச்சனைகளை சனி கொடுத்து கொண்டிருக்கிறார். மேஷத்தை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் மட்டும்தான் பாதித்திருக்கா, பரணி நட்சத்திரம் எங்களுக்கு பாதிப்பு இல்லையா அப்படின்னு யோசிக்க கூடாது. பரணியா இருந்தாலும் இந்த பக்கம் பூரமா இருந்தாலும் இந்த பக்கம் பூரடமா இருந்தாலும் இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள் சனி பகவான் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இவங்களுக்கு முறையாவே அது 8வது நட்சத்திரமாகவும் 17வது நட்சத்திரமாகவும் 26வது நட்சத்திரமாகவும் வரும். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். இப்போ மேஷத்தை பொறுத்தவரை நிறைய விரயம், செலவு, நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, குறிப்பாக உடல் நிலையில் பிரச்சனை. வயதில் மூத்த நபர்களுக்கு கொஞ்சம் இந்த லெக் பெயின், ஆர்த்தோ பெயின் இதெல்லாம் கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டில் போய் பணம் முடக்கம். இப்போது சாட்டான் கர்ம காரகன், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தோல்வி, அவமானம், கூடுதல் கடன் என இவர்களுக்கு 6ஆம் இடத்தை சனி 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது சடனாக நிறைய பேருக்கு வேலை போய்விட்டது, இஎம்ஐ கடன் கட்ட முடியவில்லை. இப்போ மேஷத்துக்கு 2ஆம் வீட்டை சனி 3ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கடன் இஎம்ஐ கட்ட முடியவில்லை. 2 பேருடைய வருமானத்தை வைத்துத்தான் அவர்கள் கமிட்மெண்ட்டை நகர்த்துகிறார்கள். அப்போ ஒருவருடைய கமிட்மெண்ட் அப்படிங்கிறது கட்டாகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுக்குள் பிரச்சனை, வெளியே சொல்லி கொள்ள முடியவில்லை. நிறைய இடங்களில் அந்த ஃபேமிலி லைஃபு இதுக்கு மேலே மூவ் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன். ஒர்க்கிங் ஸ்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஈகோ கிளாஷ், ஈகோ ப்ராப்ளம் என்ன நடக்குது அப்படின்னா இவர்கள் ஒரு செயல் செய்வார்கள், அதில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்பொழுது பாஸோ ஹையர் அத்தாரிட்டியோ எங்களால் தான் அந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லி கிரெடிட்டையும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். மற்றவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதற்குண்டான தண்டனையும் பனிஷ்மெண்ட்டும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர் தான் இந்த வேலையை செய்தார், அதனால்தான் இந்த இடம் ஆனது ஒர்க் அவுட் ஆகவில்லை, இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி இவர்கள் செய்யாத செயலுக்கு வேறு யாருக்கோ ஏதோ ஒன்றுக்கு ஹெல்ப் பண்ண போய் தீஸ் பர்சன்ஸ் வில் பி ட்ராப்டு. இதை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவும் சகிப்புத்தன்மையுடன் செயல்பட வேண்டும். ஒரு இம்மீடியட்டாக எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பது புத்திசாலித்தனம். வாயே திறக்காமல் பயணிப்பது, இதெல்லாம் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மே 16 தேதி வரை இதனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினா போகிறோம். அப்போ பரணி நட்சத்திரக்காரங்க சார் அப்போ ஜூன்லேருந்து நாங்கள் மாட்டிக்குவோமா அப்படின்னா அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த பக்கம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி கடகத்தில் உச்சமடையக்கூடிய குரு பகவான் சாட்டானை பார்க்க போகிறார். இப்போ 1 வருடத்துக்கு சாட்டன் லிக்விடேட் ஆகிவிடும், நீர்த்து போய்விடும், அதன் வீரியம் குறைந்துவிடும். அடுத்த வருடம் என்ன நடக்குங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்த்து கொள்வோம். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். சிம்ம ராசிக்கு என்னன்னா அவமானக்காரகன் சாட்டன். ஏன் அப்படின்னா இவங்க ராசிக்கு ஜென்ம சத்ரு சூரியனுக்கு டெட் அகெயின்ஸ்ட் பிளானட். அவர் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்து நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அது மாங்கல்யம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பத்திரிகை அடித்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து நிறைய பேருக்கு பத்திரிகையை கொண்டு போய் கொடுத்த பிறகு கடைசி நேரத்தில் அந்த திருமணம் ரத்து அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும்பொழுது என்ன ஆகும்? கொடுத்த அட்வான்ஸை வாங்க முடியாது. ஒரு பக்கம் எல்லார்ட்டையும் நம்ம போய் சொல்லிடுறோம் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு மேரேஜ், வீட்டில் சுபகாரியம், வெட்டிங், கடைசி நேரத்தில் அது நின்று விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் கொஞ்சம் கூடுதல் வருத்தம், ரொம்ப ஒரு கொலாப்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது தான் நிறைய இவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் தவிர நிறைய இடங்கள்ல வம்பு வழக்கு, அந்த ஒரு வம்பு ஒரு வழக்கு
தீர்க்க போனால் அது இன்னொரு வம்பு, இன்னொரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி நாளுக்கு நாள் பிரச்சனைங்கிறது கூடுதலாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா சிம்மராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ ஒரு கடனே நம்ம வாங்குகிறோம், அது ஒரு ஆரோக்கியமான கடனாக இருந்து அதை ஒரு முதலீடு செஞ்சு அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம், ஒரு கோல்டு வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக அதுக்காக நம்ம கடனை வாங்கி செலவு செய்த பிறகும் நமக்கு ஒரு தீர்ப்பு இல்லை, ஒரு தீர்வு இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. இங்கே போனால் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை, அங்கே போனால் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை. அந்த மாதிரி நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர் அவர் செய்யக்கூடிய பிரச்சனைக்காக நாம் போய் ஃபைன் கட்ட வேண்டியது, நாம் ஒரு இடத்தில் போய் பதில் சொல்ல வேண்டியது, அதற்காக நாம் ஏராளமான பணம் பொருள் போன்ற விஷயங்களை செலவு செய்ய வேண்டியது, அவர் செய்த தவறுக்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது. இந்த நிலைமை எல்லாம் இப்பொழுது சிம்ம ராசிக்கு குறிப்பாக மகம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக போய்கொண்டிருக்கிறது. இதனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை சாட்டான் பார்க்கிறார். இப்போ வார்த்தைகளில் கூடுதல் கவனமும். உங்களுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை சாட்டான் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாத செலவு, அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது, அதுக்காக நிறைய கடன் வாங்கி செலவு பண்ணுறது, அந்த படிப்பு அங்கீகரிக்கப்படவில்லை, குழந்தைகளுக்காக ஒரு வியாபாரம் அமைத்து கொடுப்பது, அவர்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் தயார்படுத்தி கடைசியில் அது யூஸ் இல்லாமல் போகிறது. இப்போது ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி ஒரு பிஸ்னஸோ ஒரு ஹோட்டலோ வைக்கிறோம். நம்ம வைக்கும்போது அது 50 லட்ச ரூபா இன்டீரியர் டெக்கரேஷன் நடத்த முடியலன்னு அதை பிரித்து போடும் பொழுது அதுக்கு பெயர் ஸ்கிராப். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறையா சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. அதனால் இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது நாள் வரை நீங்கள் எப்படி பயணித்தீர்களோ அவ்வாறே கவனமாக பயணிப்பது, தேவையில்லாமல் லெஃப்ட் ரைட் திரும்பாமல் புதுசாக ஒரு கோர்ஸு, புதுசாக ஒரு காலேஜு, புதுசாக ஒரு மெட்டீரியல் சம்மந்தம் இல்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்புவது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவும் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். தனுர் ராசிக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, குறிப்பாக மூல நட்சத்திரத்துக்கு இது நிறைய தோல்விகளையும் அவமானத்தையும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில். இப்போ ஒரு இடத்த போய் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்பொழுது என்ன நடக்கும்னா, அந்த இடத்துக்கு நாங்களும் ஒரு லீகல் ஹையர், இந்த விற்பனையாளருடைய செகண்ட் ஒய்ஃபோனுடைய சன் நான், எனக்கு இதில் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பது, அந்த டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம், இதற்கு அப்ரூவல் இல்லை, இதற்கு பட்டா இல்லை, இதுக்கு அப்ரூவல் கிடைக்காது, விற்கும்போது உங்கள்கிட்ட 5 மாடி கட்டலான்னு சொல்லி விற்பாங்க, அதை நம்பி நீங்கள் 100 கணக்கு போட்டிருப்பீங்க, கடைசியில் பார்த்தா 2 மாடிக்கு தான் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சீலிங் இருக்கிறது. இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்ப்பதனால் இதற்காக நீங்கள் கடன் வாங்கி, அந்த கடன்கிறது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பொருளை நாம் விற்க போகும் பொழுது நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கோம், ஒரு டென்ஷனில் இருக்கோம் என்று தெரிந்து கொண்டு பாதிக்கும் கம்மியான விலையில் கேட்பது, இதனால் நாம் மன உளைச்சலாவது, இரவு நேரத்தில் தூக்கம் இழப்பது, ஏன் அந்த இடத்தை வாங்கினோம் என்று நாம் ஃபீல் பண்ணுவது, வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக ஒருவேளை வெளிநாட்டில் இருந்திருக்கலாம், ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பேரில், இல்லை ரிலேட்டிவ்ஸ் பேரில், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேரில் கூட வாங்கியிருக்கலாம். பிறகு இங்கே அந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ என்கிட்ட கொடுங்க, நாங்கள் அதில் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், நாங்கள் அதில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது
தூண்டி கொண்டு வரும். நாங்கள் உங்களிடம் கொடுக்க மாட்டோம், இதற்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுங்கள், இப்படினெல்லாம் ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதில் எல்லாமே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை. இப்போ கன்னி ராசியை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராசிக்கு சாட்டர்ன் நட்பு கிரகமாக வந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சாட்டர்னுக்கு கண்டச்சனி அப்படின்னு பேர். உறவுமுறை சிக்கல், இந்த ரிலேஷன்ஷிப்பு, திருமண வாழ்க்கை நீடிக்குமா நீடிக்காதா, ஒரு லிவிங் டுகெதரில் போய் மாட்டிக்கொள்வது, பிறகு ஏன் மாட்டிக்கொண்டேன், இதுதான் என் தோல்விக்கும் அவமானத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி போன வேகத்திலிருந்து அதிலிருந்து நாம் வெளியே வருவது, பிறகு ஒரு திருமணத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா மூலம் ஏற்கனவே இவர் பல பேருடன் தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரிய வரும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தோல்வி, அவமானம், இது எல்லாம் கன்னி ராசிக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ நான் சொன்ன பாதிப்பு கூடுதல் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுர் ராசி, அதில் குறிப்பாக கேதுவின் நட்சத்திரம் வரக்கூடிய நபர்கள் ரொம்பவும் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லா விஷயங்களிலும், குறிப்பாக வேலை, வெளிநாட்டு தொடர்பு, முதலீடு, இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், லவ் போன்ற விஷயங்கள், மேரேஜ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். இப்போ நான் சொன்ன ராசியில் வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஹெல்த், குறிப்பாக இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம், இரவு நேரத்தில் தூக்கமின்மை, இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், பேக் பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக காணப்படும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா, பிரதானமான சனீஸ்வரரை நீங்கள் சனிக்கிழமைகளில், இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், இப்போ உங்கள் நட்சத்திரம் அஸ்வினினா பரணி, பூரம், பூராடம், இல்லை உங்கள் நட்சத்திரம் பரணினா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இல்லை உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அப்படின்னா ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை சனிக்கிழமையாக வந்தால் பிரதானமான சனீஸ்வரன் கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா திருநள்ளாறு இருக்கிறது, இந்த குச்சனூர் இருக்கிறது, இந்த மாதிரி இடங்களில் போய் சாட்டனுக்கு நீங்கள் அபிஷேகம், அன்னதானம் செய்வது. அதையும் தவிர ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸு, மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் இறைவனின் குழந்தைகள், வயதில் மூத்த நபர்கள், இவர்களுக்கெல்லாம் உங்களால் என்ன உதவி முடியுமோ இதை செய்வது. இதையும் தவிர இந்த துப்புரவு தொழிலாளர்கள், இவர்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ இதனை செய்வது. பூஜைகளில் ஈடுபாடு அதிகம் இருந்தால் இந்த பெருமாளுக்குண்டான ஸ்லோகங்கள்னு சொல்லப்படக்கூடிய விஷ்ணு சுப்ரபாதம், விஷ்ணு சகசரநாமம், ஆஞ்சநேயருக்குண்டான ஹனுமான் சாலிசா, நரசிம்மர் கவசம் சனிக்கிழமைகளில் முடிந்தால் தினமும் கூட பாராயணம் பண்ணலாம். புதன்கிழமை ஏகாதசி, சனிக்கிழமைகளில் கூடுதலாக வீட்டிலேயே நீங்கள் அந்த பெருமாளுக்குண்டான பூஜைகள் செய்வது. இதையும் தவிர பிரதானமான நரசிம்மர் கோயில், இப்போ ஷோலிங்கர், அதே மாதிரி சிங்க பெருமாள் கோயில், பரிக்கல், பூவரசம் குப்பம், இந்த மாதிரி பெருமாள் கோயில்களுக்கு போவது, ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்வது. இதையும் தவிர அஷ்டமி திதிகளில் எல்லா சிவன் கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா பைரவர் சன்னதி இருக்கும். அப்போ அந்த பைரவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், புனஸ்காரங்கள் உங்களை கவச்சம் போல் பாதுகாக்கும். இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய லக்னமானது ரிஷபம், மிதனம், கன்னி, துலாம், மகரம், கும்பமாக இருந்தால் வீரியம் குறைவாக இருக்கும். மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுஷ், மீனம் இந்த லக்னமாக இருந்தால் வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுடைய தசாபுத்திகள் யோகமாக இருக்கும் பொழுது வீரியம் குறைவாக இருக்கும். தசாபுத்திகள் அவயோகமாக இருக்கும் பொழுது வீரியம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 12ஆம் வீடு, மேஷத்துக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனமனையில் ஒருவேளை ராகுவோ செவ்வாயோ இருந்தால் இதன் வீரியம் இன்னும் கூடுதலாக இருக்கும்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை.
ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் புதன் என்ற கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த சாட்டர்னுடைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு புதன் குறிகாட்டக்கூடிய கிரீன் எமரால்டு அப்படிங்கிற மரகத பச்சை ரத்தினத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு 70% இதனுடைய வீரியம் கண்டிப்பாக குறையும். தலைக்கு வரக்கூடிய விஷயங்கள் கேப்புடன் சென்று விடுவோம் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஜூன் மாதம் 5 தேதி வரை மிகவும் விழிப்புடன் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.